கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. மெரினா கடற்கரையை ஒட்டிய காமராஜர் சாலையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். லதா, இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழை எந்த அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு, விவரங்கள்? வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி, அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னையிலும் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இரவு முதலேயே விட்டு பல்வேறு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த மெரினா பகுதியில் காலை முதலேயே விட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, அதே போல எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் அந்த லேசான மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. இருந்தாலும் பொதுமக்களினுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. பல்வேறு இடங்களிலும் தொடர் மழையின் காரணமாக கல்வி நிலையங்களுக்கு விடுமுறையானது விடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையில் தற்பொழுது வரை அந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு என்பது வெளிவராமல் இருக்கிறது. இதற்கிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர் மழை என்பது நீடிக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் செங்கல்பட்டு, அதே போல காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு இருந்தது. மேலும் சென்னையில் கூட இன்றைய தினம் கனமழைக்கான அந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களிலும் மழை என்பது நீடிக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், அதே போல வட தமிழக மாவட்டங்கள், கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மழை என்பது நீடித்து இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி வரை கனமழை என்பது தமிழகத்தில் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது. அதே போல புதுவை, காரைக்காலிலும் கூட மழை என்பது தொடர்ந்து அந்த கனமழை நீடிக்கிறது. இதற்கிடையே சென்னையில் இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது பல்வேறு இடங்களிலும் அந்த பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. சென்னையில் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியிலும் கூட மழை என்பது நீடித்து வருகிறது. அந்த வகையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த மெரினாவில் லேசான மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. இதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், அதே போல மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை என்பது நீடிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.